இன்னைக்கு ஒரு மிக த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸை பார்க்க போகிறோம். இது வந்து பெஞ்ச் டைகர் ரிசர்வ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு சஃபாரி போனோம். ஆரம்பம் எல்லாம் ரொம்ப நல்லா தான் இருந்தது. உள்ளே என்டர் ஆகும்போதே ஒரு டைகர் அப்படியே கேட் வாக் பண்ணிட்டு இருந்தது. அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் நாங்கள் ரொம்ப உள்ளே போன பின்னாடி திடீர்னு ஒரு பெரிய சைக்ளோன் லெவலுக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சது. மழைனா சாதாரண மழை இல்லை, காட்டு மழை, பேய் மழை. நல்ல சூறை காற்று வேற. அதனால வந்து எங்களால் ப்ரொசீட் பண்ண முடியல. ஏன்னா மரங்கள் எல்லாம் உடஞ்சி அந்த பாதையில் விழுந்துருச்சு. இப்போ பாருங்க, இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம். நடுக்காட்டில் வந்து மாட்டியிருக்கோம். இப்போ பாருங்க, என் கூட வந்து கர்னல் நாயர் இருக்காரு, சௌரவ் இருக்காரு, பின்னாடி ராஜா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதில் இருக்காங்க. இந்த ஜீப்பில் வந்து நாங்கள் நடுக்காட்டில் மாட்டிக்கிட்டோம். சுற்றி வந்து நம்மளை சுற்றி என்ன இருக்கு, ஏறக்குறைய இந்த பார்க்கில் வந்து ஒரு 60 புலிகள் இருக்கு. இது மாதிரி சஃபாரிக்கு போகும்போது ஒரு நார்மல் ரூல் என்ன அப்படின்னா, அந்த சஃபாரி ஜீப்பை விட்டு கீழே இறங்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஜீப்பில் இருக்கும்போது தான் சேஃப்டி. நம்ம கீழே இறங்கினோம்னா ரொம்ப சின்ன ஸ்பீசிஸ் ஆயிரும். சம்டைம்ஸ் டைகர் வந்து நம்மளை அடிக்கிறதுக்கு சான்ஸ் உண்டு. அதனால் ஜீப் விட்டு இறங்கவே கூடாது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறோம். அந்த டிரைவர் வந்து அப்படி பின்னாடி எடுக்கிறாரு. ஒரு நல்லா மாதிரி நடுவில் ஓடிட்டு இருக்கு. அதை வந்து அப்படியே இந்த காட்டு பாதையில் போய், காட்டு பாதைன்னா பாதையெல்லாம் ஒன்றும் இல்லை, அங்கெல்லாம் வெறும் கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக அந்த பாறாங்கல் அது இதெல்லாம் இருக்கு. அதில் வந்து அப்படியே அவர் ஓட்டிட்டு போய் தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. இங்கேருந்து ஏறக்குறைய ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் போனால் தான் வந்து நம்ம வந்து ஒரு சேஃப் ஜோன் அடைய முடியும். உள்ளே இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் வந்து நமக்கு ஆபத்து. அங்கே வண்டி இறக்கி பார்க்குறாரு போல. இது வந்து ஒரு 4x4 ஜிப்சி ஜீப். ஜிப்சி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம மிலிட்ரியில எல்லாம் அது யூஸ் பண்ணுவாங்க. அதனால நல்ல எந்த டெரெயினாக இருந்தாலும் ஓட்டக்கூடிய வண்டி தான். ஆனால் உள்ளே ஏறக்குறைய ஒரு 6 பேர் உட்காந்துருக்கோம். டிரைவர் சேர்த்து ஒரு 7, நேச்சுரலிஸ்ட் வந்து 8 உயிர்கள் வந்து இங்கே ஊசலாடிட்டு இருக்கு. அவர் வந்து அப்படியே இதில் கிராஸ் பண்ணுறாரு. இதில் ஒரு என்ன டேஞ்சர்னா, திடீர்னு இது மாதிரி மழை பெய்யும் போது ஃப்ளாஷ் ஃப்ளட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது வரதுக்கான சான்ஸ் உண்டு. அதனால இந்த இந்த இது மாதிரி ஒன்று ஆற்றையும் வந்து நம்ம அவ்வளோ ஈஸி எடுத்துக்கூடாது. அதை உடனே கடந்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போறாரு. இவ்வளோ சிக்கலாகுன்னு தெரிஞ்சிருந்தா நாங்கள் உள்ளே வந்திருக்க மாட்டோம். ஆனால் உள்ளே வரும்போது நல்ல சன்லைட் இருந்தது. மழை பெய்யறதுக்கான ஒரு அறிகுறியும் இல்லை. திடீர்னு பலத்த சூறை காற்று. அங்கே பாருங்க, மரம்லாம் உடஞ்சி விழுந்துருக்கு. இதுல வந்து நாங்க வந்து உடனே வெளியே போயே ஆகணும். ஏன்னா இது வந்து ரொம்ப ஆபத்தான காடு. ஏதாவது ஒரு மிருகங்கள் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா பெரிய சிக்கலா போயிடும். அதை அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை உணர்ந்து அந்த டிரைவரும் வந்து இந்த வண்டி எப்படியாவது வெளியே எடுத்துடணும். ஏன்னா அந்த மெயின் ரோடு வழியா போக முடியல, அதெல்லாம் பிளாக் ஆயிடுச்சு. இந்த ஒரு இடத்துல மட்டும் இல்லை, பல்வேறு இடங்கள்ல வந்து மரங்கள் கீழே விழுந்து அந்த பாதையை வந்து அடைச்சிருந்தது. ஏறக்குறைய நல்ல த்ரில்லிங் அனுபவம். எங்களுக்கெல்லாம் வந்து அட்ரினலின் ரஷ். உள்ள இருக்கிறவங்கலாம் அப்படியே ஒரு பயம் கலந்த பீதியில் அப்படியே உட்காந்துட்டு இருக்கோம். அங்கே பாருங்க, மின்னல் வெட்டுது, காற்று ரொம்ப பயங்கரமா அடிக்குது, வாட்டர் லெவல் வந்து அதிகமாயிட்டே போகுது, மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு. இந்த பக்கம் இன்னொரு ஜீப் இருக்கு பாருங்க. அவங்க ஏற்கனவே அந்த மரம் விழுறதுக்கு முன்னாடியே வந்து கிராஸ் பண்ணி வந்துட்டாங்க. ஸோ நாங்கள் இங்கே போகிறோம். ஸோ எப்படி வந்து நம்ம இந்த சேஃபான பிளேஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிரைவருங்க உட்காந்து பேசுகிறாங்க. எல்லா டைகர் ரிசர்வ்லையும் நடுவில் ஒரு சில இடம் வந்து ஃபென்சிங்லாம் போட்டு கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. அதில் வந்து இந்த ப்ரீடிங் பண்ணுறதுக்கு போச்சிங், ஆன்டி போச்சிங் யூனிட்ஸ் அதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு போகலான்னு சொல்லிட்டு போகிறோம். பாதை ஒன்றும் தெரியல. அங்கே பாருங்கள், எல்லா இடத்துலையும் மரம் உடஞ்சி விழுந்துருக்கு. சைடில் எல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி லெவல் ரொம்ப அதிகமாகிடுச்சு. சீக்கிரம் போகலன்னா நமக்கு வந்து அந்த ஃப்ளட் வந்து அந்த பாதையை மறித்து நம்மளால அங்கே போக முடியாத நிலைமையும் ஏற்படலாம். வெளியே பாருங்க, வெள்ளையா இருக்கு. அதெல்லாம் அந்த வாட்டர் ஃபால், அந்த மழை பெய்யுது இல்லைங்களா, அந்த மழை. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து இந்த எக்கோ சிஸ்டமே கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. ஏன்னா நாங்கள் உள்ள வந்தப்போ வந்து ரொம்ப ட்ரையா இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் திடீர்னு ஆறு, ஏரி, இந்த பாதையே ஏறக்குறைய ஒரு முழுகிற நிலைமையில் இருக்குது. இந்த சைடில் இந்த பள்ளங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி
ஃபுல்லாக அதை ரப்பிச்சு இந்த இடம் வந்து ஒரு டவுன் கர்வ். இதை வந்து நாங்கள் தாண்டி போனோம். இதை ஓரளவு தாண்டிட்டோன்னா கொஞ்சம் சேஃப்டிக்கு போயிடலாம். மின்னல் வெட்டிக்கிட்டே இருக்கு, மரங்கள் எல்லாம் விழுந்துகிட்டே இருக்கு. இதுல பெரிய ஆபத்து என்னன்னா டைகர்ஸ். நான் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட புலிகள் வந்து இங்க இருக்கு. இங்க பாருங்க, இங்க போய் இன்னொரு இடத்துல மாட்டிக்கிட்டோம். ஏற்கனவே ஒரு ஜீப் வந்து அங்க உட்காந்துருக்காங்க. கீழே இறங்கியும் வந்து இதை வந்து நம்ம அகற்ற முடியாது. ஏன்னா நீங்க ஜீப்பை விட்டு கீழே இறங்கிட்டீங்கன்னா உங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்னு கையெழுத்து வாங்கிட்டு தான் நம்மளை ஃபர்ஸ்ட் உள்ள விடுவாங்க. அந்த ஃபாரஸ்ட் கார்ட்ஸ் வந்து நம்ம சஃபாரிக்கு உள்ள நுழையும் போது ஒரு ஃபார்மில் வந்து கையெழுத்து வாங்குவாங்க. அதில் வந்து இது வந்து ரொம்ப முக்கியமாக குறிப்பிட்டிருப்பாங்க. ஜீப்பை விட்டு நாம் கீழே இறங்கவே கூடாது. அவ்வளவுதானா? இனிமேல் போக முடியுமா? போக முடியாதா? நம்ம டிரைவர் வந்து கொஞ்சம் அட்வென்ச்சரஸ் கை. அவர் வந்து அப்படியே கீழே இறக்கி அந்த அந்த வழியாக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அங்கேயும் நிறைய மரம் விழுந்துருக்கு. ஒரு தைரியமான ஆத்மா கீழே இறங்கி அந்த மரத்தெல்லாம் ஓரத்தில் ஒதுக்கி கொடுது. ஆனால் இவங்கெல்லாம் குவாலிஃபைட் பீப்புள். அங்கே இருக்கிற ஃபாரஸ்ட் கார்ட்ஸ், நேச்சுரலிஸ்ட். அதனால் வந்து அவங்களுக்கு வந்து தெரியும் எந்த இடத்துல இறங்கலாம், எந்த இடத்துல இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து ஒரு இடத்த பார்த்து சொல்கிறாங்க, இப்படி தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏற்ற மாதிரி நாமளும் அந்த மரங்களினுடைய அந்த ஜீப்பை ஓட்டி அந்த ஜிப்ஸி வழியாக இந்த இடத்த விட்டு வெளியே போக முடியுமான்னு பார்க்குறோம். கீழே மரம் இருக்குது, வண்டி பயங்கரமாக குலுங்குது. ஆனால் அதை பற்றிலாம் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுற ரேஞ்சில் இல்லை. ஏன்னா உயிர் பிழைச்சா போதும், ஓடி போனால் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி போயிட்டுருக்கோம். அவர் வைப்பரை வந்து ஃபுல் ஸ்பீடில் வச்சுருக்காரு. அப்பயும் வந்து நமக்கு விசிபிலிட்டி ஒன்றும் கிடைக்கல. தண்ணி தாரையாக கொட்டிக்கிட்டே இருக்குது. அந்த இடத்துல ஏற முடியாததுனால இந்த இடத்துல வராது. இந்த பக்கம் இன்னொரு மரம் உடஞ்சி விழுந்து கிடக்குது. மரங்கள் எல்லாம் ஒரு 10-15 வருஷம் ஆன மரம். எப்படி இந்த அப்படின்னா காற்று எவ்வளோ ஸ்ட்ராங்காக அடிக்குதுன்னு பாருங்கள். அந்த மரங்கள் எல்லாம் முறிந்து விழுற அளவுக்கு வந்து காற்று அந்த அளவு அடிச்சு. ஏறக்குறைய ஒரு சேஃப் ஜோனுக்கு வர மாதிரி எங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. பாருங்கள், இப்படி தான் இருக்கும் அந்த சஃபாரி ஜீப்பு. கர்னல் நாயர், சௌரவ், நான் முன்னாடி உட்காந்துருக்கேன். இந்த பக்கம் நம்ம டிரைவர் கம் நேச்சுரலிஸ்ட் இருக்காரு. 2 சைடும் இப்போ தண்ணி வந்துருச்சு ஃபுல்லாக. அந்த பாதையில் வந்து போகிற அளவுக்கு விசிபிலிட்டி இருக்குது. ஆனால் 2 சைட்லேயும் வந்து வெள்ள பிரவாகம் நிறையா வந்திருக்கு. புது புனல் அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்பாடா, இந்த ஒரு சேஃப் ஜோனுக்கு வந்துட்டாங்க. இதுவும் கேட்டு கிடையாது, இது வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு சேஃப் ஜோன். இதில் வந்து ஃபென்சிங்லாம் போட்டிருப்பாங்க. இங்கே கீழே இறங்கலாம். இங்கே கொஞ்சம் டீ, ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க நார்மலி. ஆனால் நாங்கள் போன நேரத்துக்கு என்ன மற்றவங்களாம் பக்கத்தில் இருந்ததுனால ஈஸியாக வந்துட்டாங்க. நாங்கள் ரொம்ப டீப் இன்சைட் இந்த ஜங்கிளில் இருந்ததுனால எங்களால் வர முடியல. வரத்துக்குள்ளே அந்த மரம்லாம் உடஞ்சி விழுந்ததுனால நமக்கு இன்னும் ஃபர்தராக லேட் ஆயிடுச்சு. நாம் வந்த டைமில் வந்து நமக்கு ஒன்றும் கிடைக்கல. ஒரு டீ ஏதாவது போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. பார்ப்போம் ஏதாவது கிடைக்குதான்னு. பயங்கர பசி. இதில் ஏறக்குறைய ஒரு உங்களுக்கு ஷார்ட்டாக காமிச்சது, ஆனால் ஒரு 2 மணி நேரம் இருக்கும். நாங்கள் அந்த புயலில் மாட்டினதுக்கும் இந்த இடத்துக்கு வந்து சேர்றதுக்கும் ஒரு 2 மணி நேரம் இருக்கும். அப்புறம் மழை நின்ன உடனே பார்க்குறாங்க, அங்கே நிறுத்தி வச்சிருந்த ஜீப் மேலே ஒரு மரம் விழுந்துச்சு. அது கொஞ்சம் டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாம் கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, இது அந்த சேஃப் பிளேஸில் இருக்கிற மரம் கீழே விழுந்துருக்கு. அப்புறம் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு மழை நின்ன உடனே விட்டா போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வெளியே வந்துட்டோம். வெளியே வரும்போது ஏகப்பட்ட மரங்கள் கீழே விழுந்துருக்குது. ஆனால் இன்றைக்கி நைட்டாக வந்து அவங்க அந்த புல்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிவிடுவாங்க. அப்போ வந்து நாளைக்கு வரவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள் எவ்வளோ பெரிய மரம், தேக்கு மரம் உடஞ்சி விழுந்துருக்கு. இது பஃபர் ஜோன், அதனால் இங்கே வந்து ஆட்கள்லாம் வரலாம். பைக்லாம் பார்க்குறீங்க நீங்கள், ஆட்கள் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான அனுபவம். இதெல்லாம் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி ஒரு டைகரை பார்த்தோன்னா அது எல்லாமே நமக்கு கரைஞ்சி போயிடும். ஹோப் யூ என்ஜாய் திஸ்.
We'll meet in another episode.